இருக்காரு கமலரப்பா. நீ கல்யாணம் ஆகுது மாப்பிள்ள மௌனம் வரத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் செல்லாது. அப்ப எங்க உள்ள பேசும்போது மௌனமாவே இருப்பீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் ப்ரோ? சரி வந்து அப்படியே பேசி கூப்பிட சொல்லி வந்துடுறோம். இங்க பாருங்க, செல்ல கொடுத்து பையனோட கான்டாக்ட் கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்ப காலத்துக்கு மௌன வரத இருக்க வச்சிருவேன். ஆனதுக்கு அப்புறம் வாசிங்க. கல்ல பறக்க விட போறாரு பாத்துக்கங்க. மாப்பிள்ள கொஞ்சம் பக்கம் இருக்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. பின்னாடி மாப்பிள்ளை பின்னாடி சொல்லுங்க. மாப்பிள்ளை அவர்கள் இப்பொழுது இளவட்ட கல்லை தூக்கி தன்மையும் அதே மாதிரி தூக்க போறார். எங்களுடைய கூட்டத்தினுடைய பெருமையை, எங்களுடைய குளத்தினுடைய பெருமையை, எங்க மாப்பிள்ளையோட பெருமையை நீங்க சீர்மூச்சு சொல்லி எப்ப பார்த்தாலும் எல்லா ஊர் எல்லையிலுமே நாட்டார்கள் கட்டாயமா இருக்கும். ஆமா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. கடைசியா உணவிக்கல்ல கொண்டாந்து வச்சு நாட்டார்கள்னு சொல்லி எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு. ஆமா, செங்கக்கல்ல வச்செல்லாம் பார்த்தாச்சு. ஆமா, பொருள் தந்த குளமச்சானுக்கு கண்ணு பட்டு போகும்னு ஆராத்தி எடுக்க வந்தோம். அந்துவங்குள பொண்ணு நாங்க ஆன மேல வருவீங்கன்னு ஆட்டம் போட்டு சொன்னீங்களே, குதிரை மேல வருவீங்கன்னு குதி போட்டு சொன்னீங்க. ஆன குதிரை எங்க மச்சாது உள்ளு மேல போயிருச்சா? இல்ல முருகப்பட்டு தோட்டத்துல ஓய்வெடுக்க போயிருச்சா? ஆராத்தி தண்ணி ஆன வேண்டாம் குதிரை வேண்டாம் எங்க அன்பு மச்சான், நீங்க வந்தா போதுமே. ஆராத்தி தட்டு நீட்ட நாங்க அடம் பிடிக்க மாட்டோமுங்க. எங்களை போல நாங்க கொழுந்த ஊரில் உள்ள சொல்லுங்க. எங்களை போல நாங்க கொழுந்து எங்கேயும் கண்டதும் நாங்க கொழுந்த ஊரில் உண்டா சொல்லு. நீங்க கழுத்துக்கு ஒரு ஆரம்னு, கையுக்கு ஒரு வளையல்னு, இடுப்புக்கு ஒரு வட்டியா, விரலுக்கு ஒரு வயரம்னு வகை வகையா கேட்க மாட்டோம். வழிமறிச்சு நிக்க மாட்டோம். வெள்ளி தட்டு விருந்தட்டா இருக்குதுன்னு கட்டு கட்டா நோட்டு எடுத்து அடுக்குங்க. வண்ண வண்ண ரூபா நோட்டு இல்லைன்னு முழிக்காதீங்க. நோட்டு நினைக்காதீங்க. ஏடிஎம்மோ பேடிஎம்மோ போன் பேவோ கூகுள் பேவோ போதும் மச்சா போதும் மச்சா, அந்த பாஸ்வேர்டு மட்டும் மச்சா. அதை மட்டும் மாப்பிள்ள சொல்ல மாட்டாருங்க. தங்க குழந்தை நல்லா நோட் பண்ணிக்க. மாப்பிள்ள வெறுங்கை வச்சு நின்று இருக்கிறாரு. பொருள் தந்த கூட மாமா பொருள் பொருள் இருந்தாரு. பொருள் எங்கேயும் கேளுங்க. மாப்பிள்ள நாங்க பொருள் கொடுத்தா ஆனா இந்த பொருள் இல்ல மச்சான். 3 பேர் போட்டு வச்சுடுங்க. மோதிர வரல வச்சுடுங்க. 3 பேர் போய் தொடமாப்பிளைக்கு வைங்க. தொடமாப்பிளைக்கு வைங்க. அப்படியே அதாவது வைரமா இருந்தா நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நீங்க தாராளமா எடுத்து போடலாம். 3 பேர் வைங்க. பொண்ணு கொஞ்சம் சிக்னல் கம்மியா இருக்கு. பொண்ணு பொங்கலையும் பார்த்துங்க. என்ன பொருள் தந்தங்கிறீங்க? என்ன பொருள் கொடுக்குறீங்க? தாண்டாதப்பா யோப்பா. இந்த 500 10 ஒரு 6 ஜீரோ போட்டு ஒரு கட்டை எடுத்து போட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்படி வைக்க முடியாது. அதாவது தாண்டாது முன்னாடி நீங்க வாங்கியிருந்தா பொண்ணையே கொடுத்துட்டீங்க. எங்கிட்ட இருந்து என்ன பொருள் எதிர்பார்க்கறீங்க நீங்க? அப்புறம் இன்னும் பொண்ணு கொடுக்கல ராஜா. நீதான் கல்யாணம் கேட்கறது.
நன்றி. இப்போது விநாயகரே முருகா சரஸ்வதியே முந்தி முந்தி நாயகரே முருகா சரஸ்வதியே அந்த கந்தனுக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவாய் அந்த கங்கனுக்கு முன்புறந்த கற்பகமே முன்னடவாய் அந்த கற்றை சடையணிந்த ஒற்றை கும்போனே உமையா திருமகனே ஆறால் மார்மருகா கணபதியே சரணத்தோ காலால் மால் மருகா கணபதியே சரணமிட்டோ அரசோம் மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதியே அரச மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதியே உன்னை நான்கு களம் தொழுதானே நல்ல நடக்குமப்பா உள்ள 4 காலம் தொழுதாலே நல்லதே நடக்குமப்பா 4 காலம் தொழுதாலே நல்லதே நடக்குமப்பா. தூண்கள்ல ஒண்ணு காலங்கள்ல 2 வச்சு நம்ம வந்து ராட்டக்கருதுன்னு பயன்படுத்திட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரதானமான தொழில்கள் 2, ஒண்ணு வேளாண்மை, இன்னொன்னு வந்து நெசவு. அந்த நெசவுல பயன்படுத்தக்கூடிய இந்த ராட்டக்கருது கறிக்குடல போய் பார்த்தீங்கன்னா நம்ம துணியானைகளுக்கு நடுவு ஒரு ராட்டையை போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ராட்டையை வச்சு இந்த அடையை வந்து நம்ம உடைச்சிருக்கிறோம். உடைக்கும் போது அதை தலையை சுற்றி பின்னாடி எடுக்கிறோம். இதுதான் இந்த அடை கருதலுடைய முறை. அந்த இலையிலேயே வாங்க. இதுதான் வந்து நம்ம சீர்னு சொல்றோம். ஏன்னா மாப்பிள்ளையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் சரிபடுத்தும். அதுதான் சீர் பண்றது. சீர்னா நம்ம கெட்ட இருக்கிற மாதிரி பொருள் எடுத்து வரிசையோடைய அடுக்கி வைக்கிறது பேரு, அது பேர் சீர் இல்லைங்க, அது எக்ஸிபிஷன். நம்மளுடைய பண்பாட்டுல என்னைக்குமே அந்த வேலை கிடையாது. எவ்வளவு பொருள் கொடுத்தோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சமுதாயத்துல கிடையவே கிடையாது. பிள்ளைக்கு தங்கம் போடுறது, பவுன் போடுறது, மார்பிள் போடுறது எல்லாமே வந்து அவங்க விருப்பத்தின் பேர் தான் இருக்குது. இங்க எதுவுமே நம்ம சமுதாயத்துல கட்டாயப்படுத்தி வரைக்கும் கேட்டதே கிடையாது. நம்மளுடைய சமுதாயத்துல முன்னுரிமை யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான். இன்னைக்கு வந்து யாரும் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. அன்னைக்கே நம்மளுடைய பழைய பக்கக்காரருடைய மனைவி வந்து தன்னுடைய கணவனும் குழந்தையும் குதிரை மேல ஏறி போறத ஒரு பாட்டா ஒரு இலக்கியமா வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்தே இலக்கியத்திலையும் சரி கல்வியையும் சரி தலை சிறந்து விளங்கிய பெண்மணிகள் நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஏன்னா இந்த ஆட்டை சுத்தி போறது எல்லாருமே நாம என்ன நினைப்போம், கல்யாணத்துக்கு போனா இது எதுக்காக பண்றாங்க, மாப்பிள்ளையே விருது வீட்டு கூட்டிட்டு போறோம். அப்படி போய் வைங்க. நிறைய நல்லா பெருசா வைக்கணும். 3 வரல எடுத்து 3 வரல போடு. எப்படி வேணா சாப்பிடலாம். பெருசா வைக்கணும். நான் திருப்பி அவர் வச்சுக்குவாரு. நீ எடுத்து எல்லாம் போடலாம், பிடிக்கலாம். ப்ரோ அந்த பக்கம் நின்று போடுங்க ப்ரோ, அந்த பக்கம் போ. இங்க பாருங்க. 2 பேர் கை கொடுத்து மாலை போட்டு ஓகே. 2 பேர் கை அவ்வளவுதான். மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து கம்பெனிக்கலாம் பெரியவங்க எடுத்துக்கிறாங்க. பெண் வீட்டு சைடுல வந்து கம்பெனிக்கலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றிலை பார்த்து கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா எங்க வீட்டு பிள்ளை வந்து நீங்க போட்டு போடுறோம் அப்படின்னு சொல்றோம். 3 பட்டை போடு. 3 அந்த பட்டை வெற்றிலை பார்க்க வந்து மணமகனுடைய வீட்டார் பங்காளிகள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்ப கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிள்ளையை வந்து எங்க மகளாக நாங்க எடுத்துக்கிறோம், கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கொண்டோங்கிற வார்த்தை. கை நட்டு கட்டுறீங்க. நீங்க அதை நீங்க வெயிலுக்கு போடுங்க. அதே மாதிரி 3 வரல எடுத்து போடுங்க. வெற்றிக்கு களத்துக்கு எனக்குமே அநீவனாக இருக்கு. அவர் போட்டு சுத்தமா இல்லை. எல்லாத்தையும் கூட கிளாஸ்ல கரெக்டா இருக்கும். நீங்க 2 2
மகளை உங்களது பண்புள்ள மகனுக்கு திருமணம் செய்ய சம்மதிக்கிறோம். கொடுத்தோம். நீங்க கொண்டான்னு சொல்லிக்கலாம். கொண்டோம். நீங்க சொல்லுங்க. எங்களது பண்புள்ள மகளுக்கு உங்களது அன்புள்ள மகளை திருமணம் செய்ய சம்மதிக்கிறோம். கொடுத்தோம். கொடுங்க. கொடுத்தோன்னு சொல்லுங்க.